நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். நம்ம ஹிந்து மதம் அப்படிங்கிறது ரொம்பவே பழமையான மதம் மட்டுமில்ல, பல ஆழமான ரொம்ப அர்த்தமுள்ள நம்பிக்கைகளையும் பல சடங்குகள் வைபவங்களையும் கொண்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வகையில நம்ம இந்து மதத்துல ரொம்ப சிறப்பாகவும் விமர்சையாகவும் அனுஷ்டிக்கப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவமான இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற இந்த வைபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி தொடங்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அந்த தேவி மகாலட்சுமியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான். அதுவும் இந்த வரலட்சுமி அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த வரங்களை அள்ளித்தரும் லட்சுமி தான் இந்த வரலட்சுமி அப்படின்னு நம்ம வழிபடுறோம். இந்த வரலட்சுமியை நோக்கி இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது இந்து முறைப்படி சிறுவன மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம், அதாவது தமிழ் முறைப்படி ஆடி அல்லது ஆவணி மாதத்துல வர்ற பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எது, அந்த வெள்ளிக்கிழமையில இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற இந்த வைபவம் அனுஷ்டிக்கப்பட்டு வருது. இந்த வரலட்சுமி விரதத்தினை இந்த ஆடி அல்லது ஆவணி மாசத்துல வர்ற பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில இந்த வரலட்சுமி தேவியை நோக்கி விரதம் இருந்து சுமங்கலி பெண்கள் வழிபாடு செஞ்சு வந்தா அந்த குடும்பத்துக்கு அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகமும் கிடைச்சு அந்த குடும்பம் சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழும் அந்த அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வரலட்சுமி நோன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எப்படி துறவுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றின கதையை ஹிந்து மத புராணங்களான பாகவத புராணம், நாரத புராணம் மற்றும் பவிஷ்ய புராணம், இந்த புராணங்கள்ல இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றின கதைகள் இருக்கு. அதாவது ஒரு லட்சுமி தேவியுடைய தீவிர பக்தரான ஒரு பெண் ஒரு நாள் தவறாம அந்த லட்சுமி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வந்த ஒரு தீவிர லட்சுமி தேவியுடைய பக்தரான ஒரு சுமங்கலி பெண்ணுடைய கனவுல அந்த லட்சுமி தேவியை தோன்றி தன்னை இந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த குறிப்பிட்ட முறைப்படி வழிபாடு செஞ்சா அந்த சுமங்கலிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமும் கிடைச்சு சகல செல்வங்களோட ஐஸ்வர்யங்களோட வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கனவுல தோன்றி ஒரு வழிபாட்டு முறையை சொன்னதாக சொல்லப்படுது. அந்த கனவுல அந்த லட்சுமி தேவி சொன்னபடியே அந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்க லட்சுமி தேவி சொன்ன மாதிரி அந்த முறையில இந்த சுமங்கலி பெண் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை சுமங்கலிகள் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வழிபாட்டு முறைய ஒரு வைபவத்தை நடத்தி முடிச்சாங்க. அந்த வைபவத்துல கலந்துகிட்ட அத்தனை சுமங்கலி பெண்களுடைய குடும்பங்களும் அஷ்டலட்சுமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சு சகல ஐஸ்வர்யங்களுடையும் ரொம்ப சகல சௌபாகியங்களுடையும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இப்படித்தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற ஒரு வைபவம் தொடர்ந்து செயல்பட்ட வரலட்சுமியை நோக்கி விரதம் இருந்து அந்த வரலட்சுமியுடைய அருளை பெறதுக்கான ஒரு வழிமுறையாக தோன்றப்பட்டது அப்படின்னு இந்த கதை புராண கதைகள் மூலமா தெரிய வந்திருக்கு. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகளை நோக்கி நம்ம இருக்கக்கூடிய ஒரு விரதம். அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுவதற்கான ஒரு விரதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அஷ்டலட்சுமிகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஆதிலட்சுமி, தானிய லட்சுமி, தைரிய லட்சுமி, கஜலட்சுமி, சந்தான லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி மற்றும் தனலட்சுமி, இதுதான் இந்த அஷ்டலட்சுமிகள். இந்த லட்சுமிகளும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு ஒரு அருளையும் நம்ம வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்திற்குமான ஒரு லட்சுமிகளாகத்தான் இந்த லட்சுமி இருக்கு. இந்த ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த லட்சுமி தேவிகளிலேயே ஆதியான ஒரு முதன்மையான ஒரு லட்சுமியா சொல்லப்படுது. இந்த ஆதிலட்சுமி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆன்மீக பலத்தை ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆதிலட்சுமி. அப்புறம் தானிய லட்சுமி, அதாவது நம்ம குடும்பத்துல இருந்த உணவு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும், எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும், உணவுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. இந்த விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடியது அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த தானிய லட்சுமி. தைரிய லட்சுமி, அப்புறம் நமக்கு ஒரு நல்ல தைரியத்தை ஒரு மன தைரியத்தையும் ஒரு மன பலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த தைரிய லட்சுமி. அப்புறம் கஜலட்சுமி அப்படிங்கிறது ஒரு பலம், நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு திடமான மனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி. அப்புறம் சந்தான லட்சுமி, அதாவது அந்த குடும்பத்தினுடைய அந்த சந்ததி விளங்கணும், சந்ததிகள் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய சந்தான லட்சுமி.
அப்புறம் விஜயலட்சுமி எடுத்த காரியங்கள்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அந்த விஜயலட்சுமி, அப்புறம் தனலட்சுமி நமக்கு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கான தேவையான அந்த தனத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தனலட்சுமி, இப்படி 8 லட்சுமிகளையும் நோக்கி வணங்கி நம்ம விரதம் இருந்து வணங்கி இந்த நம்ம கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த வரலட்சுமியை நோக்கி நம்ம விரதம் இருக்கிறதுக்கான இந்த நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம கொண்டாடப்படுற இந்த வைபவத்தினுடைய சிறப்பு. இந்த 8 லட்சுமி இந்த ஒரு நாள்ல இந்த 8 லட்சுமிகளையும் வேண்டிக்கிட்டு இந்த வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த வரலட்சுமியை நோக்கி நோன்பு இருக்கும்போது அந்த அஷ்டலட்சுமிகள் அருளக்கூடிய அத்தனையும் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சுமங்கலி பெண்கள் இந்த வைபவத்தை கொண்டாடுறதுக்கான பின்னணி காரணம். இந்த வரலட்சுமி விரதத்தை இந்த சுமங்கலி பெண்கள் செய்யறாங்க, அதாவது திருமணமான கணவனோட அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்கள் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் இருக்கும்போது அந்த குடும்பம், அதாவது ஒரு குடும்பத்திற்கு வாழ வந்தது பிறகு அந்த திருமணம் ஆகி வந்த பிறகு அந்த சுமங்கலி பெண்கள் அந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக ஆகிடுறாங்கிறது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர், அந்த குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய, அதாவது அந்த குடும்பத்திற்கு வாரிசு அப்படிங்கிற ஒரு சந்ததியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக அந்த பெண் இருக்கிறதுனால அந்த சுமங்கலி பெண்கள் இந்த இதை இந்த வைபவத்தை சிறப்பா கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த வரலட்சுமி அந்த அஷ்டலட்சுமிகளை நோக்கி நோன்பு இருக்கும் போது அந்த அஷ்டலட்சுமி அந்த குடும்பத்திற்கும் அடுத்து வரப்போற சந்ததிக்கும் சேர்த்து இந்த வரங்களையும் அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த சுமங்கலி பெண்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாம இந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவருக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் தங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்தையும் அந்த வரலட்சுமி கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கணவருடைய ஒரு இதுலதான் இவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அந்த கணவருடைய வாழ்க்கையும் அந்த கணவருடைய ஆயுளும் தான் இந்த பெண்களை சுமங்கலி பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான செல்வம், மிக முக்கியமான வரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு கணவனுடைய ஆரோக்கியத்துக்காகவும் கொண்டாடப்படுறதுதான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.